கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, பொறாமையோ எழும்புருக்கி. கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். யோபு 5:2. பொறாமையை குறித்து ஒரு பழங்காலத்து கதை ஒன்று உண்டு. கொரியா தேசத்தில் 2 சிறந்த விளையாட்டு வீரர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு விளையாட்டு வீரன் எல்லா விளையாட்டுகளிலும் சிறப்பாய் விளையாடினதினால் அவனுக்கு அந்த பட்டணவாசிகள் அழகான சிலை ஒன்றை அமைத்து ஊருக்கு வரும் வழியில் கெம்பீரமாய் நிறுத்தினார்கள். இதை கண்ட மற்ற விளையாட்டு வீரனுக்கு அவன் மீது பொறாமையே ஏற்பட்டது. ஆகவே அந்த சிலையை உடைத்து எறிய வேண்டும் என்று விரும்பினான். அந்த பட்டணவாசிகள் தூங்கின பின்பு நடு இரவில் எழுந்து சென்று தன்னால் முடிந்த மட்டும் உளி கொண்டு அந்த உருவ சிலையின் அடிப்பாகத்தை தகர்த்து கொண்டே வந்தானாம். பல நாட்கள் இரவெல்லாம் அப்படி விழித்திருந்து பாடுபட்டான். தான் எண்ணியதை செய்துவிட கங்கணம் கட்டிக்கொண்டு இரவு தூக்கத்தையும் வெறுத்து பல நாட்கள் உளி கொண்டு அறுத்ததினால் முடிவில் அந்த சிலை கீழே விழுந்தது. ஆனால் என்ன பரிதாபம் என்றால், அந்த சிலை அவன் மேலேயே விழுந்தது. பெரிய சிலை அவன் மேல் விழுந்ததினால் பொறாமைக்காரன் அந்த இடத்திலே செத்து மடிந்தான். பொறாமைக்காரர்களை கொன்று விடுகிறது என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. வேதத்தில் கூட ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆமான் மொர்தெக்காய்க்கு விரோதமாய் எழுந்தது மாத்திரமல்ல, அவனை தூக்கி போட பெரிய தூக்கு மரம் ஒன்றையும் செய்துவித்தான் என்று பார்க்கிறோம். சிறிய மரமல்ல, அது 50 முழம் உயரமான மரம். அதில் மொர்தெக்காயை தூக்கி போட ராஜாவிடத்தில் சொல்லும்படி துடித்து கொண்டிருந்தான். ஆனால் அந்தோ பரிதாபம், ஒரு நாளுக்குள் நிலைமையெல்லாம் முற்றிலும் மாறிவிட்டது. தான் செய்த தூக்கு மரத்திலேயே தான் தொங்க வேண்டிய சூழ்நிலை ஆமானுக்கு ஏற்பட்டது. நிந்தையும் அவமானமும் அடைந்தான். ஆமானின் சொந்த வீடு எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டது. மொர்தெக்காய் மந்திரியாக உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆமானின் உள்ளத்தில் பொறாமை என்கிற சீர்கேடு வராமல் இருந்திருந்தால் மகிழ்ச்சியாய் தொடர்ந்து ராஜாவுக்கு மந்திரியாக இருந்திருப்பார். ராஜாவின் அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடும். பொறாமை கொண்டதினாலே அத்தனை கொடிய பாவங்களும் அவன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. பொறாமை என்ற சீர்கேடு மற்றவர்களுடைய வாழ்வை கண்டு புழுங்குகிற மனமாக மாறுகிறது. மற்றவர்களின் முன்னேற்றத்தை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. பொறாமை கொண்டு உயர்ந்தவர்களை நான் இதுவரை கண்டதில்லை. ஆனால் எந்த பொறாமையினாலும் சீரழிந்த குடும்பங்கள் ஏராளம் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இந்த புதிய ஆண்டிலும் பொறாமை என்னும் எலும்புருக்கியை நம்மை விட்டு அகற்றுவோம். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதை காண சகிக்காத சாத்தான் அவர்களை பாழாக்க ஒரு திட்டம் தீட்டினான். விளக்கப்பட்ட கனியை காண்பித்து பாவம் செய்ய வைத்தான் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய அழிவை கண்டது மாத்திரமல்ல, இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிரக்கணக்கான சோதனைகளை தாண்டி தான் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த பொறாமை என்ற குணத்தை விட்டு விடுவோம். ஏனென்றால் உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்கிறது. பொறாமைப்படுகிறவர்களுக்கு முன்பாக நாம் நிற்கவே முடியாது. பொறாமை கொண்டு காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் இருந்தால் பிறருக்கு ஆயத்தமணின தூக்கு மரத்தில் அந்த ஆமானை போல நாமும் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டியிருக்கும். ஆகவே நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். இந்த நேரம் கர்த்தருடையது, அவரது என்பதை உணர்ந்து அவரது பாதத்தில் அமர்ந்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கோபம் கொடூரமானது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, பொறாமையோ எலும்புருக்கி என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பொறாமை குணங்களை எங்களை விட்டு அகற்றி போட்டு சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியை தந்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.